யமுனா அவங்களோட தோட வச்சு கோச்சிங் கிளாஸுக்கு சேர்றதுக்கு பணத்தை ரெடி பண்றாங்க. நேரா கங்காவோட டெய்லர் கடைக்கு போறாங்க. அவங்க அம்மா தச்சுக்கிட்டு இருக்கத பார்த்துட்டு அவங்க கூட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப காவேரி வர்றாங்க. அவங்க அம்மா சொல்றாங்க, யமுனா ட்ரைனிங் கிளாஸ்ல சேர்ந்துட்டாளாண்டி, அதுக்கு சொல்றதுக்கு தான் வந்திருக்கா அப்படின்னு சொல்றாங்க அவங்க அம்மா. அதுக்கு காவேரி சொல்றாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு யமுனா, உனக்கு என்ன உதவி வேணாலும் என்கிட்ட கேளு யமுனா, நான் உனக்கு செய்யறேன். யமுனா சொல்றாங்க, என்னக்கா இப்படி சொல்லிட்ட, உன்னோட மாரல் சப்போர்ட் இருந்தா போதும், நானே பாத்துக்கிறேன்க்கா. காவேரி சொல்றாங்க, என்னடி மாரல் சப்போர்ட்டுங்கிற, உனக்கு எல்லா விதத்துலயும் நான் உன் கூடவே இருப்பேன், ஜெயிச்சு காட்டணும் சரிக்கா. ரொம்ப நேரம் அந்த டெய்லர் கடையில 3 பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. பேசிக்கிட்டு இருந்துட்டு நேரா வீட்டுக்கு போறாங்க காவேரி. தாத்தா கேக்குறாங்க, காவேரி நீ விஜய் கூட ஆபீஸுக்கு போலையாமா? இல்ல தாத்தா. ஏம்மா? தாத்தா, அவர்தான் ஆபீஸுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, உங்களை வச்சுதானே தாத்தா சொன்னாரு. காவேரி, விஜய் என்ன சொல்றது, நீ ஆபீஸுக்கு கிளம்பி போக வேண்டியதானே? என்னம்மா பேசாம இருக்க, வெண்ணிலா விஷயத்துல விஜய் உன்னை அவாய்ட் பண்றான்னு நினைக்கிறியாமா? தாத்தா, அப்படிலாம் இல்ல. அப்படிலாம் இல்ல காவேரி. ஏன் தாத்தா அப்படி கேக்குறீங்க? காவேரி, உன் கண்ணு முன்னாடி தான் விஜய் கிட்ட சொன்னேன், வெண்ணிலாவை ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டு வாடான்னு. நான் சொன்னத விஜய் கண்டிப்பா கேட்டிருப்பான்னு நீ நினைச்சிருப்பம்மா. ஆனா விஜய் திரும்பியும் அந்த பொண்ணை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டான். என்னமோ தெரியல, அன்னையில இருந்து உன் முகம் சரியாவே இல்லம்மா. அதனாலதாம்மா காவேரி உன்கிட்ட கேட்டேன். தாத்தா, நான் அந்த மாதிரிலாம் நினைக்கவே இல்லை, நான் எப்பயும் போலதான் இருக்கேன். அப்படிலாம் சொல்லாதம்மா, விஜய்க்கு நீ தான் ரொம்ப முக்கியம். வெண்ணிலாவை ஆஸ்பத்திரியில சேர்க்கணும்னு தான் விஜய் முயற்சி பண்ணுனான். டாக்டர் சொல்லிட்டாரு, வீட்டுல இருந்தாதான் வெண்ணிலா சரியாவான்னு. அதனாலதான் விஜய் கூட்டிட்டு வந்துட்டான். தாத்தா, நீங்க இவ்வளவு தூரம் என்கிட்ட சொல்ல வேணாம், நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் தாத்தா. காவேரி, எல்லாமே இன்னும் கொஞ்ச நாளைக்கு தாம்மா, அந்த பொண்ணு சீக்கிரத்திலே சரியாயிருவான்னு டாக்டர் சொல்லியிருக்காரு விஜய் கிட்ட. வெண்ணிலா குணமாயிட்டானா சீக்கிரமா இந்த வீட்டை விட்டு போயிருவாமா. அது முடியும், கொஞ்சம் பொறுத்துக்கம்மா காவேரி. தாத்தா, எனக்கு நல்லா புரியுது, ஏதோ ஒரு வகையில நான் ஆரம்பிச்சு வச்ச குழப்பம் இது. இந்த பிரச்சனை சரியாகிற முடியும், நீங்களும் பாட்டியும் கொஞ்சம் பொறுமையா இருந்தா எனக்கு அதே போதும் தாத்தா. காவேரி, நாங்க உன்னை நினைச்சுதான் கவலைப்படுறோம், நீ சரியா இருந்தா நாங்க சரியா இருப்போம். தாத்தா, நான் தைரியமா தான் இருக்கேன், இது போதுமா காவேரி எனக்கு? சரிம்மா, நீ போய் உன் வேலைய பாரு. காவேரி வெண்ணிலா ரூமுக்கு போறாங்க. வெண்ணிலாவுக்கு பக்கத்துல வந்து உட்கார்றாங்க. இத பாரு வெண்ணிலா, விஜய் பழைய விஜய் கிடையாது, அவரு என்னோட ஹஸ்பண்ட். நீ அப்படிலாம் அவரு கூட இருக்கிறது நல்லா இல்ல வெண்ணிலா. உன்னைய நான் தான் கூட்டிட்டு வந்தேன், உன்னோட நிலைமை என்னன்னு நல்லாவே புரியுது வெண்ணிலா. உனக்கு இந்த நோயில இருந்து சரியாகணும்னு நானும் மனசார வேண்டிக்கிறேன். நானும் சாதாரணமான பொண்ணுதான், என் ஹஸ்பண்ட விஜய் விஜய்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது எனக்கு சரியாவே படல. விஜய் காட்டுறது பாசம்தான், நமக்கு தெரிஞ்ச பொண்ணு இப்படி போக கூடாதுன்னு தான் விஜய் உன் கூடவே ஆஸ்பத்திரிக்கு வர்றாரு. அந்த காரணத்துக்காண்டி விஜய் உன் மேல வச்சிருக்கிறது காதல்னு நீ நினைச்சுக்காத வெண்ணிலா. விஜய் என்னையதான் லவ் பண்றாரு, உங்க மேல வச்சிருக்கதெல்லாம் காதல் இல்ல வெண்ணிலா, அதெல்லாம் எப்பயோ போயிருச்சு. விஜய் மனசுல நான் தான் இருக்கேன் வெண்ணிலா, விஜய் மனசுல நான் மட்டும்தான் இருக்கணும். வெண்ணிலா காவேரி சொல்றதெல்லாம் கேட்டுட்டு ஷாக் ஆகி காவேரிய பாக்குறாங்க. காவேரி சொல்றாங்க, வெண்ணிலா, என்னோட விஜய யாருக்காண்டியும் எதுக்காண்டியும் நான் விட்டு கொடுக்க முடியாது. உங்களுக்கு வேற எந்த உதவி வேணாலும் நான் பண்றேன், ஆனா விஜய் விஷயத்துல நீங்க விலகிதான் ஆகணும், நான் சொல்லிட்டேன். வெண்ணிலா, நான் சொல்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா வெண்ணிலா? நர்ஸு வெண்ணிலா ரூமுக்கு வர்றாங்க. காவேரி கிட்ட சொல்றாங்க, வெஜிடபிள் சூப்பு ரெடி பண்ண கிச்சனுக்கு போயிருந்தேன், அதுதான் மேடம் லேட்டுன்னு காவேரி கிட்ட சொல்றாங்க. காவேரி சொல்றாங்க, வெண்ணிலாவை பாத்துக்கோங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. வெண்ணிலாவுக்கு நர்ஸு வெஜிடபிள் சூப் கொடுக்குறாங்க. அப்ப விஜய் காவேரிக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. காவேரி என்னன்னு கேக்குறாங்க. விஜய் சொல்றாரு, காவேரி, உன்னோட குரல் கேட்கணும்னு எனக்கு தோணுச்சு, அதனாலதான் கால் பண்ணியிருந்தேன். என்ன காவேரி பேசல? நான் குரலை கேட்கணும்னு சொன்ன உடனேயே சைலண்ட் ஆயிட்டீங்க, அவ்வளவுதானே? ஆனா ஒண்ணு காவேரி, கோவமா இருக்கிற மாதிரி புருஷனை மிரட்டுறதுல உன்னைய மாதிரி ஆளே கிடையாது. என்ன காவேரி, ஏதோ சிரிச்ச மாதிரி சத்தம் கேக்குதே? விஜய்
நம்ம என்ன வீடியோ கால்லையா பேசிக்கிட்டு இருக்கோம் கரெக்டா கண்டுபிடிக்கிறதுக்கு? காவேரி, அப்பனா நான் கரெக்டா சொல்லியிருக்கேன். நீ இப்ப இல்லவே இல்லைன்னு சொல்றதுல இருந்து தெரியுதே நீ என்ன நினைக்கிறன்னு. சரி விஜய், இப்ப எதுக்கு கால் பண்ணிருக்கீங்க இத முதல்ல சொல்லுங்க. சரி காவேரி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ ஆபீஸ்க்கு வர்றியா? இதான் விஜய், இனிமேட்டு வரக்கூடாதுன்னு என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல. காவேரி, நான் அப்படி சொல்லவே இல்லையே. ஏன் சொல்ற? விஜய், நான் என்ன பொய்யா சொல்றேன்? நேத்து நீங்க தானே சொன்னீங்க. இதோ பாரு காவேரி, நான் சொல்ற முடியும் நீ ஆபீஸ் பக்கம் வரக்கூடாதுன்னு தான் சொன்னேன். இதுக்குன்னு நீ ஆபீஸுக்கே வரக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை. ஜெய், நீங்க எல்லாத்தையும் சொல்லிருவீங்க, அப்புறம் அப்படி சொன்னேன் இப்படி சொன்னேன்னு சமாளிச்சுப்பீங்க. காவேரி, நீ ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. நான் தான் உனக்கு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சரி காவேரி, அதை விட்டு தள்ளு. நீ ஆபீஸ்க்கு வந்தா வரலாட்டி போ. எனக்கு உன் கையால ஸ்பெஷலா ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு. சமைச்சு வைக்கிறியா? நம்ம சேர்ந்து சாப்பிடுவோம். ஜெய், தேவையில்லை, முடியாது. காவேரி, உனக்கு தேவையில்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு தேவைப்படுதே. விஜய், என்னால சமைக்க முடியாது, போனை வைங்க. காவேரி போனை வச்சுட்டு சிரிக்கிறாங்க. விஜயும் சிரிக்கிறாரு. வசந்தி வீட்டை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப யமுனா வர்றாங்க. அப்ப வசந்தி சொல்றாங்க, எவ்வளவுதான் அடிச்சு கூட்டினாலும் இந்த தூசி வந்துகிட்டே இருக்கே. இத கேட்ட யமுனா கடுப்பாறாங்க. நவீன் கிட்ட யமுனா சேர்ந்ததுக்கு உண்டான ரெசிப்ட குடுக்கறாங்க. இப்ப வசந்தி சொல்றாங்க, காசுக்கு பிடிச்ச தண்டம். நவீனு, நான் சோஃபாவை தான்ப்பா சொன்னேன். நவீன் சொல்றாரு, அம்மா நீ சும்மாவே இருக்க மாட்டியாமா? வசந்தி சொல்றாங்க, நானும் சும்மா இருந்துட்டேன்னா இந்த வீட்டு வேலையெல்லாம் யாருப்பா பாக்குறது? வேணும்னா இந்த மாதிரி எனக்கு பேக் வாங்கி கொடு, நானும் அதை போட்டுக்கிட்டு இஷ்டத்துக்கு சுத்துறேன்ப்பா. யமுனா சொல்றாங்க, நான் கிளம்பும் போதே வீட்டை பெருக்கிட்டு தான் போனேன். இப்படி உங்க அம்மா வம்பிழுக்கிறதுக்குன்னே பேசினாங்கன்னா எனக்கு கெட்ட கோவம் வந்துடும் நவீனு. வசந்தி சொல்றாங்க, டே நல்லா பாடுறா நவீனு, கூட்டின வீட்டுல தான் இவ்வளவு குப்பைய பெருக்கி போட்டிருக்கேன். இவ கலெக்டர் ஆகி என்ன செய்ய போறா? ஒரு வீட்டை கூட கூட்ட முடியலையே இவளால. வசந்திக்கும் யமுனாவுக்கும் வாய் சண்டை ஏற்படுது. நவீனு சமாதானப்படுத்தி வைக்க முயற்சி பண்றாரு. ரெண்டு பேத்துக்கும் சண்டை அதிகமாகுது. ஒரு கட்டத்துல வசந்தி அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. யமுனா சொல்றாங்க நவீன் கிட்ட, நாளைக்கு இன்ஸ்டியூட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. நவீன் கேக்குறாரு யமுனா கிட்ட, டெய்லி எப்படி போயிட்டு வருவ? நவீனு, உங்களை நான் கஷ்டப்படுத்த மாட்டேன், நானே பஸ்ல போயிட்டு வந்துக்கிறேன். சரி யமுனா, நீ அப்படியே இருந்துக்கோ. உன்னைய பிக்கப் டிராப் எல்லாம் என்னால பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. பினான்சியலா ஹெல்ப் வேணும்னா சொல்லு, நான் பண்றேன். அதை தாண்டி என்கிட்ட எதையும் எதிர்பார்க்காத. இந்த யமுனா, அந்த லெட்டரை கொடுத்துட்டு நவீனு போயிடுறாரு. நாளை சந்திப்போம்.